மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 19வது தலைப்பு திரு தசாங்கம். தசம்னா 10, அங்கம்னா உறுப்பு. அதாவது மன்னர்களுக்கு 10 உறுப்புகள் உண்டு. அது மாதிரி இறைவனுக்கு 10 உறுப்புகளை மாணிக்கவாசகர் இங்க சொல்றார். அவர் சொல்லாம ஒரு தலைவி தன் கையில் வச்சு வளர்க்குற கிளியை பார்த்து கேட்குற மாதிரியும் அந்த கிளி பதில் சொல்ற மாதிரியும் இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. அந்த கிளிகிட்ட என்னென்ன கேட்குறாரு அப்படின்னா, அந்த தலைவனுடைய பெயர் என்ன, ஊர் எது, நாடு எது, அவன் நாட்டில் இருக்கிற ஆறு எது, மலை எது, ஊர்தி என்ன, படை என்ன, பறை என்ன, மலை என்ன, கொடி என்ன. 10 உறுப்பு. அதனாலதான் இதுக்கு தசாங்கம்னு பேரு. இந்த 10 உறுப்புகளையும் நீ சொல்லு சொல்லு கிளிய பார்த்து கேட்கிறாரு. கிளி பதில் சொல்லுது. பழைய புராணத்தில் என்ன எழுதி வச்சிருக்காங்க, பேர், நாடு, ஊர், ஆறு, மலை, பேன், ஊர்தி, படை, முரசு, தார், கொடி எல்லாம் அரற்கு சாற்றில் தசாங்கமாம். அரண் அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானுக்கு உள்ள கொடி, ஊரு, மலை, இதை சொல்லுவது தசாங்கம் அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே தசாங்கங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். எதில் சொன்னேன்னா கீர்த்தி திரு அகவல், அதில் இந்த 10 வந்துடுது. ஆனால் இப்போ தனியாக ஒரு பதிகமே எழுதுறாரு. 10 உறுப்புகளையும் பற்றி சொல்லுவதற்கு ஒரு தனி பதிகம், அதுதான் தசாங்கம், திரு தசாங்கம் என்கிற பதிகம். பாடல் எண் 1. இப்போ கிளியை கூப்பிட்டு கேட்கணும். எதை கூப்பிட்டு கேட்குறோமோ அதுக்கு 2 வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லணும், அதை பாராட்டணும். இது ஒரு கெட்டிக்காரத்தனம் தெரியுமா? வேலை வாங்குற போது நீ நல்லா அழகா பண்ணிடுவியா அத்தா, இதை பண்ணுன்னு பொண்ணுகிட்ட சொன்னா பொண்ணு பண்ணிடுவா. நீ அழகா இருக்கடா அப்படின்னா பையன் பண்ணிடுவேன். நீ ரொம்ப திறமையான ஆளு அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லித்தாரே நம்ம அவங்ககிட்ட வேலை வாங்குறோம். அது மாதிரி ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் வீரான் என்று அப்படின்னு பாட்டு. ஏர் ஆர் அப்படின்னு அர்த்தம், அழகு பொருந்திய. கிளிய நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஏறார் அழகு பொருந்திய இளங்கிளியே, அது கிளவி இல்லையா, இளமையான கிளியா. இளங்கிளியே, இளமையான கிளியே, எங்கள் பெருந்துரைக்கோன், எங்க ஆயா வீடு அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி ரொம்ப உரிமையோட எங்கள் பெருந்துரைக்கோன், எங்களுடைய திருப்பெருந்துறை மன்னனது சீரார் சிறப்பு பொருந்திய திருநாமம் திருப்பெயர் அதை சொல்லு அப்படின்னு கிளி சொல்லுது. இந்த வெண்மலரான் இருக்கான்ல, வெண்மலரான்னா பிரம்மதேவன், வெள்ளை தாமரை பூவில் உட்கார்ந்துருக்கிற ஆளு. வெண்மலரான் வெள்ளை தாமரை பூவில் வீற்றிருக்கும் பிரம்மன். அதே மாதிரி பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் பார்க்கடலான், பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் திருமால். அவங்க 2 பேரும் சொல்ற மாதிரி சொல்லு. அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, செப்புவ போல்,
சொல்லுவது போலே ஆரூரன். அவர் என்ன சொல்றாராம்? பிரம்மதேவன் ஆரூரன் பேர் சொல்றாராம். திருமால் செம்பெருமான் சிவந்த திருமேனி உடையவன். அந்த திருமால் கொஞ்சம் கருப்பு, சிவபெருமானை பார்த்து ரொம்ப சிவப்பா இருக்காரேன்னு அவர் ஆசைப்பட்டு செம்பெருமான் அப்படின்னாராம். வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் ஆரூரன் செம்பெருமான். அதை நீ எப்படி சொல்லு அப்படிங்கிறாரு. இவரே சொல்லிக் கொடுக்கிறார். எம்பெருமான், எங்கள் பெருமான், தேவர் பிரான், தேவர்களின் தலைவன் என்று தேர்ந்து உரையாய் என்று ஆராய்ந்து சொல்வாயாக. சிவபெருமானுக்கு நாமம் என்ன? அதான் இப்ப கேள்வி. நாமம்னா பேரு. நம்ம முந்தைய ஒரு பாட்டு படித்தோம். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உரு நாம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனங்கொட்டாமோ. திருத்தள்ளேனத்தில் படித்தோம். இப்ப நாமம் எது? நாமம் தேவர் பிரான் அப்படின்னு சொல்லணுமா. ஆரூரன் செம்பெருமான் எம்பெருமான் தேவர் பிரான் அப்படியெல்லாம் சொல்ற போது இந்த தேவர் பிரான் என்பது முதன்மை திருநாமம். அதனாலதான் கீர்த்தி திருவாகவல்ல ஆதிமூர்த்திகட்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும். தேவர் பிரான் தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான் தான். அதனால தேவர் பிரான்கிற பேரு பொருத்தமான பேருங்கிறாரு. தேவர் பிரான் என்று தேர்ந்து உரையாய். தேர்ந்துன்னா ஆராய்ந்து சொல்வாயாக. நம்ம திருநாவுக்கரசு சுவாமி ஒரு பாட்டு பாடுவார். அந்த பேரை கேட்ட உடனே தலைவி அப்படியே மயங்கி போயிடுவா, நினப்பு வந்துடும். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அயலிரத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே. அவனுடைய நாமத்தை கேட்ட உடனே தன்னுடைய நாமம் மறந்து போச்சு அவளுக்கு. இப்படி கிளிய கூப்பிட்டு சிவபெருமானுடைய பேரை ஒரு தரம் சொல்லு அப்படின்னு கேட்கிற அந்த பழக்கம் ஞானசம்பந்தருக்கு இருந்துச்சு. ஞானசம்பந்தர் ஒரு பாட்டில் சொல்றாரு, சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா. கிளிய கூப்பிடுறாரு திருஞான சம்பந்தர். உனக்கு தேனோடு பால் முறையாலே உணத்தருவேன், தேனும் பாலும் சாப்பிட்றதுக்கு தாரேன். மொய் பவள தொடு தரளம் துறையாடும் கடல் தோணி புறத்து ஈசன் துளங்கும் இளம்பிறையான். அந்த நெத்தி இது தலையில பிறையை வைத்திருக்கிறவன், அவனுடைய திருநாமம் எனக்கு ஒரு கால் செப்பாயே அப்படின்னு கேட்கிறாரு ஞானசம்பந்தர். ஒரு தரம் அவன் பேரை எனக்கு சொல்லு கிளியே அப்படிங்கிற பாட்டு தான் சிறையாரும் மடக்கிளியே என்று வருகிற தேவார பாடல். அதனால திருநாமத்தை கேட்டது முதல் பாட்டு. ஏறாரிடங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய். ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவோல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று. அடுத்தது பாடல் எண் 2. மறுபடியும் கிளிக்கு ஏதாவது ஒரு புகழ் சொல்லணும்.
அதுக்காக இவர் என்ன சொல்றாரு? ஏதமிலா இன்சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும் நாதன் நமை ஆளுடையான் நாடு உரையாய் காதலவர்க்கு அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி. முதல் 2 வரி தலைவி கேள்வி கேட்கிறது, 2வது 2 வரி கிளி பதில் சொல்றது. முதல்ல என்ன கேட்கிறா தலைவி? ஏதமிலா குற்றமில்லாத இன்சொல் இனிய சொல்லை உடைய மரகதமே மரகதம் போன்ற பச்சை கிளியே ஏழ்பொழிற்கும் 7 உலகங்களுக்கும் நாதன் தலைவன். அங்க திருப்பரந்துறையில் ஆத்மநாதன் அவருக்கு பேரு. நாதன்னா தலைவன். ஏதமிலா இன்சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும் நாதன் தலைவன் நம்மை ஆளுடையான் நம்மை ஆளாக உடையவன் அடிமையாக உடையவன் நாடு உரையாய் நாடு எதுவென சொல்வாயாக. இது கேள்வி. தோழி அந்த தலைவி கேட்டா. இப்ப கிளி பதில் சொல்லுது. காதல் அவர்க்கு தன்மீது அன்புடையவர்களுக்கு அன்பாண்டு அன்பினால் ஆண்டு கொண்டு மீளா அருள் புரிவான். இந்த உலகத்திற்கு பிறவிக்கு மீண்டும் வராதபடி அருள் செய்யும் பெருமானுடைய நாடு மீளா அருள் புரிவான் நாடு. என்றும் எப்பொழுதும் தென்பாண்டி நாடே தென்பாண்டி நாடேயாம் என்று தெளிந்து நீ அறிவாயாக. நாடு எதுன்னு கேட்டா கிளி அழுத்தம் திருத்தமா அவன் தென்பாண்டி நாட்டை சேர்ந்தவன். தென்னாடுடைய சிவனே போற்றி. அவன் தென்பாண்டி நாட்டுக்கு உரிய தலைவன். அதனால அவனுக்கு நாடு தென்பாண்டி நாடு. தெளி அப்படின்னா தெளிந்து நீ அறிவாயாக, ஆராய்ந்து அறிவாயாகங்கிற மாதிரி தெளிந்து நீ அறிவாயாக. மீளா அருள் புரிவான் அப்படின்னு வருது. புரிதல் என்றால் விரும்பி செய்தல். புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வாரின் முன் ஏறுபோல் பீடு நடைன்னு திருவள்ளுவர் சொல்வார். புகழ் புரிந்தன்னா விரும்பி செய்த. ஒரு பொண்டாட்டி தன்னுடைய கடமைகளை ரொம்ப விரும்பி செய்தால் அந்த வீட்டுக்காரன் அப்படியே சிங்கம் மாதிரி நடக்கலாமா. பொண்டாட்டி நல்லா இருந்தா தான் அவன் சிங்கமா நடக்கலாம், இல்லைன்னா குனிஞ்சு நடக்க வேண்டியதான். அதான் புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடைன்னு திருவள்ளுவர் சொன்னார். புரிதல் என்றால் விரும்பி செய்தல். மீளா அருள் புரிவான் மீண்டும் பிறவிக்கு வராத அருளை விரும்பி செய்கிற சிவபெருமானுடைய நாடு தென்பாண்டி நாடு என்று இந்த பாட்டில் சொல்றார். ஏதமிலா இன்சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும் நாதன் நமை ஆளுடையான் நாடுரையாய் காதல் அவர்க்கு அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி. அப்புறம் பாடல் எண் 3. தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நமையாளும் மாதாடும் பாகத்தன் வாழ்பதியன் கோதாட்டி பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோசமங்கை ஊர். தாது ஆடு. தாதுன்னா மகரந்தம். பூல இருக்கும்ல மகரந்தம், அதுக்கு தாதுன்னு பேரு. மகரந்தம் ஆடுகிற மகரந்தம் நிறைந்திருக்கிற பூக்கள் பூக்கின்ற சோலை பூஞ்சோலை.
தாதாடு பூஞ்சோலை தத்தாய். இந்த கிளி என்னமோ சொல்லி கொடுத்தோம்னா தத்தி தத்தி பேசும். அதனால கிளிக்கு தத்தாய்னு பேர் சொல்லிட்டார். தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நம்மை ஆளும், நம்மை ஆட்சி செய்கிற மாதாடும் பாகத்தன். சிவபெருமானுடைய ஒரு பாகத்தில் யார் இருக்கா? ஒரு மாது இருக்கா, உமையம்மை இருக்கா. அதனால மாதாடும் பாகத்தன் உமையம்மையை ஒரு பாகத்தில் உடையவன். அவன் வாழ் பதியன், அவன் வாழ்கின்ற ஊர் எது? முதல்ல நாடு கேட்டா தென்பாண்டி நாடுன்னு சொல்லியாச்சு. இப்போ ஊர் எது? பாண்டி நாட்டில் எந்த ஊரில் அந்த ஆடு இருக்காரு சிவபெருமான் அப்படின்னு கேட்குறான். உடனே கிள்ளி பதில் சொல்லுது, பக்தர் எல்லாம் பார்மேல், பக்தர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் சிவபுரம் போல் கொண்டாடும். கைலாயம் மாதிரி நினைக்கிறது எந்த ஊரு? சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கை ஊர். திருவுத்தரகோச மங்கை அவ்வளவு சிறப்பு பெற்றதுங்க. திருவுத்தரகோச மங்கை சிவபுரம் போல கொண்டாடப்படுகிற ஊர் உத்தரகோச மங்கை. அந்த உத்தரகோச மங்கை தான் எங்கள் சிவபெருமானுடைய ஊர் அப்படின்னு சொல்லிருச்சு. பக்திசை அடியாரை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தரகோச மங்கை ஊராகவும் அப்படின்னு கீர்த்தி திரு அகவல்ல படித்தோம். அதனால தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நமையாளும் மாதாடும் பாகத்தன் வாழ் பதியன் கோதாட்டி பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தர கோச மங்கை ஊர். திருவுத்தர கோச மங்கைக்கு அவ்வளவு சிறப்பு. அதுதான் சிவபெருமான் வாழுகிற ஊர். யாரெல்லாம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வர்றீங்களோ அப்போ ஒரு தரம் போய் உத்தரகோச மங்கையை பார்த்துட்டு வந்துடணும். இப்போ தான் கும்பாபிஷேகம்லாம் பண்ணி கோயில் நல்லா இருக்கு. பாடல் எண் 4. செய்யவாய் பைஞ்சிறகின் செல்வி. கிளி கிளின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவ இப்போ தோழின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நெருங்கி போயிட்டா. ஏன்னா கேட்குற கேள்விகள்லாம் நல்லா பதில் சொல்லுது. செய்யவாய், செய்யவாய்னா சிவந்த வாய். பைஞ்சிறகின் பச்சை கலர்ல இறகு இருக்கு. பசுமையான சிறகினையும் உடைய, சிவந்த வாயினையும் பசுமையான சிறகினையும் உடைய செய்யவாய் பைஞ்சிறகின் செல்வி. செல்வியே பொம்பளை ஆக்கிவிட்டான் கிளிய. நம் சிந்தை சேர், நம்முடைய உள்ளத்தை சேர்ந்த ஐயன் தலைவன் பெருந்துரையான் திருப்பெருந்துறை பெருமான் 6 உரையாய். அவனுக்கு உள்ள 6 எது? நாடு சொல்லியாச்சு, ஊர் சொல்லியாச்சு, இப்போ 6 சொல்லு அப்படின்னு கிளியை பார்த்து கேட்குறான். உடனே கிளி பதில் சொல்லுது, தையலாய். தையல்னா அழகான பெண். இந்த கேட்குறவள, பெண்ணே வான் வந்த சிந்தை, மேன்மை பொருந்திய சிந்தையிலே உள்ள, உள்ளத்திலே உள்ள வான்வந்த சிந்தை மலங்கழுவும் குற்றங்களை போக்க, மலங்கழுவ குற்றங்களை போக்க வந்து இழியும் வந்து இறங்குகின்ற ஆனந்தம் காண், ஆனந்தமே காண் உடையான் 6. நம்மை உடையவனுடைய 6. 6 எதுன்னா சிவானந்தம் தான் 6. திருவாசகத்தை படிச்சா ஆனந்தமா இருக்குல்ல, அது ஆனந்தம் 6. அது வந்துச்சுன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் மலங்களை எல்லாம் குற்றங்களை எல்லாம் அந்த 6 கழுவிக்கிட்டு போயிடும். அதனால மலங்களும் குற்றங்களை போக்கும் வந்திழியும் வந்து இறங்குகின்ற ஆனந்தம் காண், ஆனந்தமே காண் உடையான் 6. நம்மை உடையவனுடைய 6. உடையான் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லுது அந்த கிளி. உடையான்னா என்ன அர்த்தம்?
உடையவன், எல்லாவற்றையும் தன்னுடைய பொருளாக சொத்தாக உடையவன், நம்மை உடையவன். ஒரு பாட்டில் மாணிக்கவாசகர் பாடுவார், கோயில் மூத்த திருப்பதிகம், நல்காது ஒடியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வைகுடரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலமென்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் எந்தன் உடையானே. உடையானேன்னு அந்த பாட்டில் வரும். அந்த பாட்டு தொடங்குற போதே உடையாள் உந்தன் நடுவு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அப்படித்தானே ஆரம்பிக்கும். அதனால உடையான் ஆறு, ஆனந்தங்கான் உடையான், நம்மை உடையவனுடைய ஆறு அப்படின்னு கிளி பதில் சொல்லிருச்சு. ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறா அருளியும், நம்முடைய குற்றங்களை எல்லாம் முழுமையாக அறுக்கக்கூடிய ஆனந்தந்தான் ஆறு அப்படின்னு சொல்லி கீர்த்தி திருஅகவல்ல சொல்லப்பட்டது. ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறா அருளியும் என்பது கீர்த்தி திருஅகவல் வரி. அப்போ ஆறு சொல்லியாச்சு, ஆனந்தம்தான் ஆறு. செய்ய வாய்ப்பைஞ்சிறகின் செல்வி நம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையான் ஆறு உரையாய். அதுக்கு பதில் சொல்லுது கிளி, தையலாய் வான் வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும் ஆனந்தங்கான் உடையான் ஆறு. சிந்தையில தான் குற்றங்கள், சிந்தையில குற்றம் இருந்தால் தான் செயலில் குற்றம் வரும். அதனால வான் வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும் ஆனந்தங்கான் உடையான் ஆறு அப்படின்னு இந்த கிளி சொல்லிருச்சு. அப்புறம் பாடல் எண் 5, கிஞ்சுகவாய் அஞ்சுகமே. எப்படி கெஞ்சிரா பாருங்க, கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரைக்கோன் மஞ்சள் மருவும் மலைபகராய் நெஞ்சத்து இருளக வாழ்வீசி இன்ப மறுமுத்தி அருளுமலை என்பது கான் ஆய்ந்து. அடுத்தது மலை. சிவபெருமானுக்கு எது மலைன்னு கேட்குறா தலைவி கிளி. கிஞ்சுகவாய் அப்படின்னா இந்த முள் முருக்கம்பூன்னு ஒன்று உண்டு. இந்த முள் முருக்கம்பூ நல்ல சிகப்பாக இருக்கும். கிளிக்கு மூக்கு எப்படி இருக்கும்? சிகப்பாக இருக்கும். அதனால கிஞ்சுகவாய் முள் முருக்கம்பூ போன்ற சிவந்த வாயினை உடைய அஞ்சுகமே. அஞ்சுகம்னா அழகிய கிளியே, சுகம்னா கிளி. புராணத்தில் சுகபிரம்மம்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ரிஷி. அவருக்கு தலை கிளித்தலை இருக்கும். அவர் தான் இந்த பாகவத கதையெல்லாம் நமக்கு சொல்லிட்டு போனவர். வியாசர் எழுதினது, அதுக்கு முன்னால் கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் சொன்னவர். அதனால சுகம்னா என்ன? கிளி. அஞ்சுகம் அப்படின்னா அழகிய கிளி. அஞ்சுகமே அழகிய கிளியே கேடில், கேடு இல்லாத, கேடுனா துன்பம். நமக்கு நம்மளாலேயும் துன்பம் வரும், பூதங்களாலேயும் துன்பம் வரும், தெய்வங்களாலேயும் துன்பம் வரும். ஆனால் சிவபெருமானுக்கு துன்பம் வருமா? வராது. அதனால இறைவருக்கு துன்பமே இல்லை, ஆதலால் கேடில் அப்படின்னு சொல்ற. கெடுதல் இல்லாத, துன்பம் இல்லாத பெருந்துரைக்கோன், திருப்பெருந்துறை மன்னன். கோன்னா மன்னன், பெருந்துரைனா திருப்பெருந்துறை. மஞ்சன் மருவும், மஞ்சன்னா மைந்தன் அப்படின்னு ஒரு பொருள். மேகம் போன்றவன் அப்படின்னு இன்னொரு பொருள்.
நம்ம முந்தி எங்கேயோ படிச்சிருக்கோம். அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க, மஞ்சன் மருவும் மேகம் போன்றவன் தங்கியிருக்கும், மலை பகராய், மலை எது என்று சொல். ஆனால் அது இமயமலை, பொதிகை மலை அப்படிலாம் சொல்லலை. கிளி என்ன சொல்லுது? நம்முடைய நெஞ்சத்து இருளகல, மனதில் இருக்கிற இருட்டு, அறியாமை இருட்டு, அஞ்ஞான இருட்டு போகணும். அது போர்வதற்கு வாழ்வீசி, வாழ்னா ஒளி, வாழ்ங்கிற இடத்துல ஒளின்னு வச்சுக்கணும். வாழ்வீசி ஞானமாகிய ஒளியை வீசி, இன்பு அமரும் இன்பம் நிலைத்திருக்கும், முத்தி அருளும் வீடு வேறு அருளுகின்ற. இந்த மலைக்கு எவ்வளவு அடைமொழி கொடுக்கிறாருன்னு பாருங்க. நெஞ்சத்து இருளகல, மனத்தில் உள்ள அறியாமையாகிய அஞ்ஞானமாகிய இருட்டு அகல, வாழ்வீசி ஞானமாகிய ஒளியை வீசி, இன்ப அமரும் இன்பம் நிலைத்திருக்கும், முத்தி அருளும் வீடு வேறு அருளும் மலை. அது என்ன? அதான் அருள்மலை, அருளாகிய மலை, சிவபெருமானுடைய அருளாகிய மலைன்னு அர்த்தம். என்பது கான், என்பதை காண்பாயாக, ஆய்ந்து ஆராய்ந்துன்னு அர்த்தம். ஆய்ந்துன்னா ஆராய்ந்து. இறைவனுக்கு அருளே மலை என்பதனை அருளிய பெருமை அருள்மலையாகவும் என்று கீர்த்தி திரு அகவல் உணர்த்தும். அப்போ என்ன மலை எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுது கிளி? அருள்தான் மலை. கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரைக்கோன், மஞ்சன் மருவும் மலைபகராய், நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி, இன்பமரும் முத்தி அருளுமலை என்பது கான் ஆய்ந்து. அதனால பேரு, நாடு, ஊரு, ஆறு, மலை, 5 உறுப்பு இன்னைக்கு சொல்லியாச்சு. மிச்சம் இருக்கிற 5 உறுப்பு அடுத்த வாரம் தான் சொல்ல முடியும். நான் இன்றைக்கே சொல்லலான்னு நினச்சேன். நடுவில் நேற்று ஊர்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் படிக்க முடியல. அதனால் அடுத்த வாரம் மிச்சம் இருக்கிற 5 பாடல்களை சிந்திப்போம். வணக்கம்.